ஹாய், இன்னைக்கு டெம்பிள் சீரீஸில் வீர ஆஞ்சநேயர் கோயில் காக்கலூர் இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் ஒரு காலத்தில் காக்கலூர் கிராமத்தில் இருந்தது. இப்போ அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மூலவர் வீர ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த கோயிலில் சில முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. வலது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் உள்ளது. முன்புறம் வேம்பு மரம் மற்றும் அரச மரம் உள்ளது. மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுமார் 8 முதல் 9 அடி உயரம் கிரானைட் கல்லால் ஆனவர். வீர ஆஞ்சநேயர் சிலை. இவர் வடக்கு நோக்கி இருக்கிறார். வால் அவரது தலைக்கு மேலே செல்கிறது. முடிவில் மணி கட்டப்பட்டுள்ளது. இவர் இரு கைகளிலும் கங்கணம் அணிந்துள்ளார். கால்களின் நிலைகள் முன்னோக்கி காணப்படுகின்றன. எப்போதும் நமக்கு உதவ தயாராக உள்ளார் இந்த வீர ஆஞ்சநேயர். கோயிலோட வரலாறு பார்க்கலாம். ஸோ வீர ஆஞ்சநேயர் சிலையை வியாசராஜா கிபி 1460 to 1539 இந்த பீரியட்ல தான் பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகிறது. இவர் ஒரு மத்வ அறிஞர் மற்றும் கவிஞர். வைணவத்தின் துவைத பள்ளியை பின்பற்றுபவர். இவர் விஜயநகர பேரரசின் புலவராகவும் இருந்தார். ராகவேந்தர் தெரியும் இல்லையா நமக்கெல்லாம். ஸோ ராகவேந்தர் கிபி 1595 முதல் 1671 வரைக்கும் இந்த கோயிலுக்கு சென்று வீர ஆஞ்சநேயரை வழிபட்டாராம். அங்கே மெடிடேஷன்லாம் பண்ணாராம். அவர் ஆஞ்சநேயரை புகழ்ந்து பல பாடல்கள் ஏற்றிருக்காரு. ஸோ இது ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷம். இதோட புராண கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீர ஆஞ்சநேயர் காகாசுரன் என்ற அசுரனை கொன்றதுனால இந்த இடம் காக்கலூர் என்ற பெயரை பெற்றதாக புராணம் கூறுகிறது. விழாக்கள் வழக்கமான பண்டிகைகளை தவிர ஹனுமன் ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில். கோவில் நகரங்கள் நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் இருக்கு. பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோயில். இந்த கோயில எப்படி அடையிறது அப்படின்னா, இந்த கோயில்ல திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீ வைத்திய வீரராக சுவாமி கோயிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னையில் புட்லூர் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் ரயில் பாதைக்கு சுமார் 750 மீட்டர் தொலைவிலும் இருக்கு. இந்த கோயில் அரக்கோணம் சந்திப்பிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அருகில் உள்ள ரயில் சந்திப்பை பார்த்தீங்கன்னா அரக்கோணம். ஸோ உள்ளூர் ரயில்கள் எல்லாமே திருவள்ளூர்ல நின்று தான் போகும். ஸோ திருவள்ளூர்ல இருந்து காக்கலூருக்கு சுமார் வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்கு. ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்டரி இதுதான். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிக்சர்ல இருக்கிறவர் தான் மூலவர் ஆஞ்சநேயர். எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் பாருங்க. எவ்வளோ ஹைட், எவ்வளோ ஒசரமா இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சக்தியா அந்த கோயில்ல போய் அங்க மூலஸ்தானத்துக்கிட்ட நிற்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருந்தது அந்த கோயில்ல. நம்மளால அதை உணர முடிஞ்சது. அந்த ஆஞ்சநேயரோட வைப்ரேஷன் நம்மளால உணர முடிஞ்சது. அவ்வளோ விசேஷம் இந்த கோயில். ஸோ உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த காக்கலூர் போய் கண்டிப்பா இந்த வீர ஆஞ்சநேயரை கண்டிப்பா சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். இங்கே போய் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கெல்லாம் நம்ம போய் ஆஞ்சநேயரை சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆஞ்சநேயர் எப்போவுமே சிரஞ்சீவி ஆனவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இது ஆக்சுவலி 2009 கல்வெட்டில் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் என்ற சஞ்சீவியார் என்று குறிப்பிட்டு கும்பாபிஷேகம் நடத்தினாங்களாம் இந்த ஆஞ்சநேயருக்கு. ஸோ இவர் ரொம்ப விசேஷமானவர். கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ளோஸ்அப் ஷாட் ஆஞ்சநேயரோட மூல சன்னதி. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.